ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்துக்கு பிறகு இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே தைப்பூச திருவிழாவை பற்றியும் இந்த நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் முருகனுக்கே உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு பௌர்ணமியும் கூட தாங்க. எப்பயுமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் இந்த தைப்பூசமானது கொண்டாடுறது வழக்கமாக இருக்குதுங்க. அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்தே தாங்க அமைஞ்சு வரும். எப்பயுமே இந்த பௌர்ணமியும் தைப்பூசமும் சேர்ற இந்த நாளில் நாம் முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே அபரிவிதமான நன்மைகள் எல்லாமே கிடைக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பூச நட்சத்திரம் நமக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி நைட்டு 7:13 ஆரம்பித்து அடுத்த நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி நைட்டு 7:31 வரைக்குமே இந்த பூசம் நட்சத்திரமானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பூசமானது பிப்ரவரி 11ஆம் தேதி தாங்க முழுசாகவே அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் மக்கள் எல்லோருமே முருகனுக்காக விரதம் இருந்து அவங்களோட நிறைக்குறைகளை சொல்லி வழிபடுறது தாங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பூச நாளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விரதமும் இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து இப்போ பார்க்கலாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஒன்று தாங்க இந்த தைப்பூசம். இதில் பலவிதமான பிரச்சனைகள் குறைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் அதிகமானவங்க இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த தைப்பூச விழாவானது கொண்டாடுறது வழக்கமாக தாங்க இருந்துக்கிட்டு வருது. சிவனோட நெத்தியிலிருந்து தோன்றிய இந்த முருக பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. அன்னை பார்வதி தேவி கட்டி அணைக்க தாங்க ஒரே உருவமாய் ஆனார். ஆண்டி கோலத்தில் பழனி மலை மேலே நின்றுட்டு இருந்த முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிக்கிறதுக்காக ஞானவேல் வழங்கியதோ இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, மற்ற முருகனோட 6 படை வீடுகளை காட்டிலுமே இந்த பழனியில் தைப்பூச விழா ரொம்பவே கோலாகலமாக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. இந்த பழனி மலையில் 10 நாள் விழாவாக தாங்க இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுது. பழனி மலை அடிவாரத்தில் இருக்கிற பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுதுங்க. இந்த நாளில் முருகனுக்கு பலவிதமான அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருவீதி விழா கூட்டிட்டு வராங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த 10 நாட்களுமே முருகனை பலவிதமான அலங்காரத்தில் தேரோட்டம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தெப்பத்தேர் கூட வைக்கிறாங்க. ரொம்பவே விமர்சையாக இந்த 10 நாளுமே கோலாகலமான விழாவாக தாங்க இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க இந்த விழாவை போய் நேரில் பார்த்துட்டு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு நாம் எந்த மாதிரியான விரதம்லாம் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் விளக்கேற்றி நம்ம தெய்வ வழிபாட்டை தொடங்கிடலாங்க. முருகனோட ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வைத்து பூ வைத்து சுவாமியை அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அன்னைக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு வச்சு செய்யலாங்க. சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் பஞ்சாமிர்தம் இது மாதிரி ஏதாவது வைக்கலாம். எதுவுமே முடியல அப்படின்னா 2 வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இருந்தாலே போதுங்க. அதை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சிடலாங்க. இந்த தைப்பூசம் அன்னைக்கு முருகனுக்காக 48 நாள் இல்லைன்னா 21 நாள் விரதம் இருந்து வழிபடுற வழக்கம் கூட பலருக்குமே இருக்குதுங்க. முடியாத பட்சத்தில் 6 நாள் விரதமாவது இருந்து இந்த தைப்பூசம் அன்னைக்கு முருகனை வழிபடுறது மூலியமா எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக இந்த நாளில் நம்ம முருகனை வழிபடுறதுக்காக கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் இன்னும் பல பாடல்கள் மூலமாக நம்ம முருகனை வழிபாடு செய்யலாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரம் ஒன்னே போதுங்க, நம்மளோட குறைகள் எல்லாமே தீர்ந்துடும். இது கூடவே நாம வேல் வழிபாடு கூட செய்யலாங்க. ஏன்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே வேல் தானே. வேல் வேறு முருகன் வேறு அப்படின்னு நம்மளை பிரித்து சொல்லவே முடியாதுங்க. பல கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகனோட விக்கிரகத்துக்கு பதிலாக வேலையே பிரதிஷ்டை செஞ்சு அதையே மூலஸ்தானமாக வச்சு வழிபடக்கூடிய கோவில் கூட இன்னுமே இருக்குதுங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் மற்ற எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போ முருகனோட வழிபாட்டில் வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றிகளையும் நமக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா அது இந்த வேல் வழிபாடு தாங்க. இந்த வேல் வழிபாட்டை நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சே செய்யலாங்க. தினமுமே வழிபாடு செய்யலாம். இல்லை தினமும் வழிபாடு செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் செவ்வாய் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில கூட அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இது கூடவே வேலுக்கு உண்டான மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாம். வேல்மாறல், வேல் வகுப்பு இது எல்லாமே ரொம்பவே உகந்த மந்திரமாக இருக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் முருகனுக்காக வேல் பூஜை வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே முருக
முருகப்பெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த தைப்பூசத்துக்காக அன்னைக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையில இருந்தே சாப்பிடாம இருந்து மதியானமா முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா விரதத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாங்க. உங்களோட உடல்நிலையை பொறுத்த மாதிரி பால் பழம் கூட சாப்பிட்டுக்கலாங்க. எந்த ஒரு தவறும் பாதிப்புமே கிடையாது. கோவிலுக்கு போகக்கூடியவங்க அன்னைக்கு காவடி எடுத்து போகிறதாங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. முருகனுக்கு 16 வகையான காவடிகள் எடுப்பது ரொம்பவே விசேஷமானதுங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்ச காவடி, மயில் காவடி, இப்படின்னு இன்னும் பல வகையான காவடிகள் இருக்குதுங்க. இதில் ஒவ்வொரு காவடிக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குதுங்க. நாம எடுத்துகிட்டு போகிற காவடிகள் மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகளும் கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான இந்த தைப்பூசம் அன்னைக்கு பாத யாத்திரையாக போகிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நாளில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது மூலயமா கல்வி, செல்வம், ஞானம் இது மூணுலையுமே சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். இந்த பூச நட்சத்திரம் முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, குரு பகவானுக்கும் உகந்ததாக தான் சொல்லப்படுது. அதனால் இந்த நாளில் நாம் வழிபாடு செய்கிறது மூலயமா முருகனோட அருள் மட்டும் இல்லாமல் குரு பகவானோட அருளும் நமக்கு கிடைக்குங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூசத்துக்கு பிறகு கும்பராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்போ விரிவாக பார்க்கலாங்க. இந்த கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ரொம்பவே உங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க கொடுக்க போகுது. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான மாதமாக தாங்க இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அருமையான மாதமாகவும் தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால அற்புதமான நேரம் தாங்க இது. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சி நிறைந்ததாக தான் இருக்க போகுது. சின்ன சின்னதாக மன வருத்தம், மனக்கசப்பு இதெல்லாம் இருந்தாலுமே கூட உங்களோட வாழ்க்கையை உங்களால் அழகாக்கிக்க முடியுங்க. இந்த மாதம் உங்களோட பேச்சில் அதிகாரம் பிறக்குங்க. ஆனால் அது ஆணவ பேச்சா மாறாம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. செல்வம் கொளிக்கிற மாதமாக தாங்க இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஏன்னா தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான வருமானம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. மன மகிழ்ச்சியான சூழ்நிலையும் தான் உருவாகும். உங்களோட பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே போதுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த மாதத்தில் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசியில் தாங்க அமர்ந்திருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி சனியுடன் புதன் பகவானும் சேர போகிறாருங்க. அதனால் புதன் பகவான் உங்களுடைய பஞ்சமாதிபதி அப்படிங்கிறதுனால குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. உங்களுக்கு தோல் தொடர்பான பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, இல்லைன்னா ஹார்மோன் பிரச்சனை இது மாதிரியான வரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால் உங்களோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுடைய யோகாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனலாபம் கொடுக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்காத பணம், நிலுவையில் இருந்த பணம் இது எல்லாமே உங்கள் கைக்கு சேரப்போகுதுங்க. உங்களுடைய சிக்கலை தீர்க்கக்கூடிய மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தபடி காத்திருந்ததுக்கான வேலை வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க. உங்களோட வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும். திருமண யோகங்கள் கூட கைகூடி வரப்போகுதுங்க. நல்ல வரன்களையும் உங்களை தேடி வரப்போகுது. அதனால் இந்த மாதம் நீங்கள் திருமண பேச்சில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க. தடைப்பட்டிருந்த திருமணம் வரன் உங்களுக்கு அமையல இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருமே இந்த மாதம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு திருமண யோகம் அமைஞ்சிருக்குதுங்க. நிறைய பண வரவு கூட உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் செலவுகளும் அதிகமாக தான் ஆக போகுது. நீங்கள் செலவு செய்கிறத கட்டுப்படுத்துறது மூலியமாக தாங்க இந்த மாதம் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க முடியும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு செல்வ செழிப்புடன் இருக்க போகிறீங்க. நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாங்க பெருக போகுது இந்த மாதம். ஏன்னா 2க்கும் 4க்கும் அதிபதி ஒன்று சேர்றதுனால வாடகை வருமானம் எல்லாமே அதிகமாகுங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் கிரகம் வக்கரமாக இருக்கிறதுனால காவல் தெய்வம் குலதெய்வமாக நீங்கள் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. கருப்பண்ண சுவாமி, சுடலைமட சுவாமி, மதுரை வீரன் போன்ற காவல் தெய்வம்லாம் வழிபாடுறது மூலிமா நல்ல ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா செரிமானம், கழுத்து பிரச்சனை இது மாதிரியான ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால் தேவையில்லாத உணவெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ராசிக்குள்ளே புதன் வரதுனால வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி தாங்க உண்டாக போகுது. எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கூட உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தடைகளை தாண்டி தான் இந்த மாதம் மாணவர்களுக்கு படிக்கிற வாய்ப்பு கூட கிடைக்க போகுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ஒரு நல்ல நேரம் பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மார்ச் 29ஆம் தேதி இரவு 11 மணிக்கு உங்களுடைய ஜென்ம சனி விலக போகுதுங்க. அதனால் அப்பையிலிருந்தே உங்களுக்கு நல்ல காலமும் பிறக்க போகுது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சின்ன சின்ன தடைகளை கூட நீங்கள் சரி செய்யறதுக்காக இந்த மாதம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் எல்லாமே அள்ளி கொடுக்க போகுதுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.